ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆன நீயா நானா ஷோ தான் இப்போ எங்கே பார்த்தாலும் ட்ரால் செய்யப்பட்டு வருது. அதுக்கான காரணம் என்ன, அந்த ஷோவில் அந்த எபிசோடில் என்ன நடந்தது, குறிப்பாக பிரபலங்கள் இதை பற்றியும் சொல்லியிருக்காங்க, மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீயா நானா ஷோக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிட்டு வருது. கிட்டத்தட்ட பல வருட காலமாகவே இந்த ஷோ போயிட்டுருக்கு. அதனால தான் கோட் கோபிநாத் அப்படின்ட்டு அவருக்குன்னு தனியாக பேரே வந்தது இந்த நீயா நானா ஷோ மூலயமா. இது வரைக்கும் யாருமே இந்த ஷோவை ஆங்கர் பண்ணதே கிடையாது இவரை தவிர. ஸோ ரீசன்ட் டைமில் கூட இந்த ஷோ ஸ்டாப் பண்ண போகிறாங்க இப்படிலாம் சொன்னாலும் ரசிகர்கள் கேட்டதுனால இல்லை ஸ்டாப் பண்ண வேணாம், டாபிக்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் திரும்பவும் ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கியிருக்கு இந்த ஷோவே. என்னென்னா, சமீபத்தில் நடந்த இந்த எபிசோடில் என்ன டாபிக் கொடுத்துருந்தாங்கன்னா, டாக் ஹேட்டர்ஸ் வர்சஸ் டாக் லவ்வர்ஸ். அதுவும் ஸ்ட்ரீட் டாக் இஷ்யூ தான் நடந்தது. தெரு நாய்கள் இல்லாத நகரம் வேண்டும் ஒரு பக்கம், தெரு நாய்கள் இல்லாத நகரம் வேண்டாம்ட்டு இன்னொரு பக்கமும் இருந்தாங்க. இதில் டாக் லவ்வர்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பிரபலங்கள் அதை பற்றி பேசியிருந்தாங்க. நடிகை அம்மு பார்த்திங்கன்னா, என்னுடைய கார் டேமேஜ் ஆக காரணம் ஒரு எலி 10,000 செலவு வச்சிடுச்சு அப்படின்ட்டு அந்த எலி இறந்ததை பற்றியும் அவங்க செலவு பண்ண காசை பற்றியும் பேசியிருப்பாங்க. அண்டு டாகு மாதிரி எப்படிலாம் குறைக்கும் அப்படின்ட்டு அந்த டாகை பற்றிலாம் அவங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, தெரு நாய்கள் கடிக்கிற வரைக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்ட்டு அவங்க அங்கே இருக்கிற ஷோவையும் தாண்டி கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் தரமான சம்பவங்களை பண்ணதுனால இவங்கள வச்சு பல பேரும் ட்ரால் செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்முவே ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன நிறைய பேர் அப்யூஸ் பண்ணி நிறைய ட்ரால் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டுட்டு வரீங்க, அது எல்லாத்துக்கும் பயந்து நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலை. இந்த வீடியோ நான் எதுக்கு பண்ணுறேன்னா, ஒரு 8 மணி நேரம் ஷூட் பண்ண ஷோவை 45 நிமிஷம், அதுவும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி எங்கே மாற்றி மாற்றி போடணுமோ, அதுவும் பேசும்போது இன்னொருத்தவங்க சிரிக்கிற மாதிரி, இதெல்லாம் எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஆர்பி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. அதுவும் கோபிநாத் அவர்கள் எங்களை பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இன்னசென்ட்டாக இருக்கிற ரியல் லைஃப்பில் அவங்க ரொம்பவே வலியும் காயப்பட்டு, அதுவும் தெருநாய்களால் பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்து தவிக்கிற அப்படிப்பட்ட சம்பவங்களை மட்டுமே அவங்க எடுத்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது எங்களை பேச விடாமல் அவங்கள மட்டும் பேசி எங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்க வைக்கிற வகையில் தான் இந்த ஒரு எபிசோட் இருந்தது. நாங்களும் மனுஷங்க தானே, இவங்க போட்ட இந்த ஒரு வீடியோவால் எங்களுடைய வாழ்க்கையும் பாதிப்பில் தான் இப்போ ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த திருநாய்களுக்கும் பாதிப்பு அடைய மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக? நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கோன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் எல்லாரும் தான். நீங்கள் எப்படி வீணாக போகணும்னு நாங்கள் நினைக்க முடியும்? உங்களுக்கு பாதிப்பு வரணும் அப்படின்ட்டு நாங்கள் எப்படி நினைப்போம்? நாங்கள் பேச வந்த கருத்தே வேறு. இந்த ஸ்ட்ரீட் டாக்குக்கு எதுக்காக அரசாங்கம் இது போல் விஷயங்களை முன் வச்சுருக்காங்க? கரெக்டான ஒரு ஆக்ஷன்ஸை ஆரம்பத்தில் எடுத்திருந்தா இந்த அளவுக்கு இது ஆயிருக்காதே. இது போல் தான் நாங்கள் சொல்ல வந்தோம். அவங்களுக்கு தேவையான இடத்துல கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் அங்கே நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க அம்மு. இதை தாண்டி படவா கோபிக்கும் கோபிநாத் அவர்கள் சரியான பதிலடி கொடுத்துருப்பாரு. 9 மணிக்கு மேலே ஏங்க நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவர் பேசினதாக ஒரு வீடியோ ஒன்று வெளியாச்சு. ஓ, அப்போ 9 மணிக்கு மேலே போனால் நாய் கடிக்கும் அதானே சொல்ல வரீங்கன்ட்டு கோபிநாத் அவர்களும் திரும்ப கேள்வி கேட்டிருப்பாரு. ஸோ இந்த விஷயம் ரொம்ப பெருசாகிடுச்சு. அதுக்கு அவர் திரும்பவும் விளக்கம் கொடுக்குற வகையில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்கள் 3 விஷயத்த தெளிவுபடுத்தணும்னு நினச்சி தான் வந்தேன். எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, கல்யாண வேலையை விட்டுட்டு ஒரு நாய்க்காக வந்தீங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் என்ன அங்கே கேள்விகள் கேட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு சொசைட்டிக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்ல போகிறோம். நம்ம சொல்கிற விஷயத்தால் ஒரு மாறுதல் ஏற்பட போகுது, ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆக போகுது அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் நம்பி போனேன். ஆனால் என்ன இப்படி மோசம் பண்ணிட்டாங்க, டிஆர்பிக்காக எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? நாயோட குணம், அதுக்கப்புறம் மனுஷங்களுடைய குணம், அதுக்கான தீர்வை தான் நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே அவங்க எந்த இடத்துல கட் பண்ணமோ கட் பண்ணி அவங்களுக்கு தேவையான இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. எங்கள் சைடில் வெறும் குறைய மட்டுமே நாங்கள் சொல்கிற மாதிரி அதை மட்டுமே காட்டி எங்களை ரொம்பவே டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணதில் பார்த்த சில விஷயங்கள் உண்மை கிடையாது.
அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ட்டு மன்னிப்பும் கேட்டிருக்காரு படவா கோபி அவர்கள். இப்படி மாறி மாறி அவங்களுக்குள்ள மன்னிப்பு, வீடியோஸ், விளக்கம் எல்லாமே கொடுத்தாலும் உண்மையாலே திருநாய்க்களால் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குங்க. நம்ம ரீசன்ட் டைமில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஒரு சின்ன குழந்தை ரோட்டில் நடந்து போது திடீர்னு பார்த்திங்கன்னா எங்கேருந்து தான் அந்த 10 நாய்கள் வந்ததுன்னு தெரியல, அந்த குழந்தைய கடித்து கொதறுது. அதே மாதிரி கடத்தெருவுக்கு போயிட்டு வெளியவே அவங்க அப்பா அம்மாவே இருந்தாலும் ஒரு பையனை அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்லேயே அந்த நாய் கடிக்குது. அந்த பெற்றோர்களால் கூட ஒன்றுமே பண்ண முடியல, சுற்றி இருக்கிறவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இது யார் மேலே தப்பு நீங்களே சொல்லலாம். டாக் லவர்ஸாக இருக்கிறவங்க மேலே ஹேட்டர்ஸை உருவாக்குற வகையில் தான் இந்த ஒரு ஷோ இருந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டாலும் அங்கே என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் யதார்த்தமான விஷயம் என்னென்னா, இப்போ உண்மையாலே நார்மலாகவே சும்மா இப்போ ஆட்கள் இல்லாத இடத்துல நம்ம நடந்து போனோன்னா எந்த இடத்துல இருந்து எந்த நாய் வந்து கடிக்கும் அப்படின்ற ஒரு பயமும், குழந்தைங்க வெளியே தானே விளையாடுறாங்க, நம்ம ஒரு வேலையை பார்க்கலான்ட்டு பெற்றோர்களால் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஏன்னா ரீசெண்ட் டைமில் ஒரு தொட்டிலில் படுத்துட்டு இருந்த குழந்தைய நாய் கவ்விட்டு போன வீடியோ கூட பார்த்தோம். இது அந்த குழந்தை மேலே தப்பா இல்லை பெற்றோர்கள் மேலே தப்பா? நன்றி உள்ள நாய் அப்படின்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க. ஸோ நாய்களுக்கு இப்போ மனுஷங்க எந்த டைமில் எப்படி இருப்போனே தெரியாது, நம்மளாச்சும் வாய் விட்டு சொல்லிடுறோம். நாய்கள் எந்த நேரத்தில் எப்படி இருக்கோனே தெரியாது. அதனால தான் அது பசியில் இருந்தாலும் அந்த இடத்துல யார் வந்தாலும் கடிக்குது, இல்லை நாய்க்கும் சண்டை, அந்த கோபத்தை அந்த இடத்துல போகிறவங்க மேலே காட்டுது. ஸோ இது போல் விஷயங்கள்லாம் நடக்குது. இது நாய் மேலே தப்பு, நாயை கொன்னுடணும் அப்படிலாம் யாரும் இங்கே சொல்லலை. கவர்மெண்ட் இதுக்கான கரெக்டான ஆக்ஷன்ஸை எடுக்கிறாங்கன்னும் போது கண்டிப்பாக ஒரு நாய்கள் இல்லாமல் ஒரு பயம் இல்லாத ஒரு லைஃப்பை வந்து வாழலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாருமே வந்து வேகமாகவும் விவேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவாங்கன்னு கிடையாது. யார் எந்த டைமில் எப்படி இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாயால் பல குழந்தைகளுடைய உயிர் போயிருக்கு, பெரியவங்களுக்கும் சரி ரேபிஸ் அப்படின்ற ஒரு வியாதியும் வந்திருக்கு. ஸோ இது போல் நிறைய வந்து சமீப காலமாக பார்க்க முடியுது. பர்சனலாகவும் இந்த திருநாய்களால் நாங்களும் அஃபெக்ட் ஆகிருக்கோம். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய அம்மம்மாவை நாய் கடிச்சு அவங்க இறந்ததுனால நாய் கண்ட பயத்தோடையே வளர்ந்த அந்த குடும்பத்தில் ஒரு நாய் தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து சும்மா அப்படி போயிட்டு இருந்த அவங்களுடைய அம்மாவையும் கடிச்சு அப்படியே பார்க்க ரத்தம் ஊற்றி அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டான நேரத்தில் கொடுத்ததுனால இப்போ அவங்க பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகளையும் நிறைய பெற்றோர்களையும் இழந்து தான் இப்போ சமீபத்தில் நியூஸ்லாம் பார்க்க முடியுது. இந்த டாக் லவர்ஸ் கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். டாக் லவர்ஸாக இருக்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் கொசு, கரப்பாம்பூச்சி, ஆடு, மாடு, கோழி இப்படி எல்லாத்தையுமே கொல்ல தான் செய்கிறாங்க. ஸோ இது தப்பு இல்லைனா தெருநாய்கள் இல்லாத நகரம் வேண்டும் அப்படின்னு பேசின தரப்பினர் மேலே எந்த தப்புமே இல்லை தான். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.